சரி, இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் அப்படியே அடிக்கச்சின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். தம்பி காலையிலேருந்து நைட்டு தூங்குறதே இல்லை. நேற்று நைட் ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துருந்தேன். ஒரு 8 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணுவேண்ணா. எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்குன்னா ஒரு 3 hour இல்லை 4 hour. அதாவது மினிமம் குறைஞ்சதே 6 மணி நேரம் போல தான். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இசைக்குமுத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள்கிட்ட போயிட்டு மொபைல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், ஒரு நாளைக்கு மொபைல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? வெறுப்பாக நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது, சும்மாலாம் யூஸ் பண்ண முடியாதுண்ணா. அது வந்து ஒரு டைம் பாஸ் தான் ஃபோனு. நம்ம ஒர்க் போகிறோம், படிக்கிறோம், அவ்வளோதாண்ணா. ஃப்ரீயாக டைம் மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், மற்றபடி அவ்வளோலாம் இல்லைண்ணா. ஃப்ரீயாக இருக்க டைம்னா எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க? ஃப்ரீயாக டைம் ஃபுல்லாக தானே யூஸ் பண்ணுவோம், டைமிங்லாம் இல்லை. ஒர்க் இருக்கும்போது ஒர்க்கு, ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு 8 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு மொபைல் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க? நான் யூஸ் பண்ணுறது அதிக நேரம்லாம் இல்லை. ஒரு நாளைக்குன்னா ஒரு 3 hour இல்லை 4 hour. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. சார், மொபைல் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? பார்க்குறேன். இல்லை, இப்போது என்சிசி வரதுனால பெருசாக யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 12, 16 மணி நேரம் வரையும் போயிருக்கு. அடங்கம்மால பெருசாக ஃபோன் கொடுங்க. மனுஷன் ப்ரிப்போட வச்சுருக்காரு. ஆக்டிவிட்டியில் போய்ட்டு, செட்டிங்ஸில் போய்ட்டு, ஆப் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு எவ்வளோ மணி நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம். அது கம்மி ப்ரோ. நேரம், அதாவது மினிமம் குறைஞ்சதே 6 மணி நேரம் போல தான். ஒரு நாளைக்கு மொபைல் எவ்வளோ டைம்னா யூஸ் பண்ணுறீங்க? தம்பி காலையிலேருந்து நைட்டு தூங்குறதே இல்லை. நேற்று நைட் ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துருந்தேன். அந்த யூடியூப் வீடியோமே, அந்த ஃபேஸ்புக்கில் வர மாதிரி ஷார்ட்ஸு, அதான் 24 மணி நேரம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் வருது, சோப்பு கலரில் ஆகி போச்சு. அந்த அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரமா மொபைல் யூஸ் பண்ணுற? நான் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணுவேண்ணா. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறியா? பார்க்கும்போது தெரியுது. ஒரு சின்ன கேப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டியா? மொபைலுக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லைண்ணா, ஒரு 6 மணி நேரம் நோண்டு அவ்வளோதான். மர்க்கா சொல்லு. அதெல்லாம் இல்லைண்ணா, ஒரு 6 மணி நேரம் நோண்டு அவ்வளோதான். மர்க்கா சொல்லு. அதெல்லாம் இல்லைண்ணா, ஒரு 6 மணி நேரம் நோண்டு அவ்வளோதான். அதுவும் மதிய டைமில் காலையிலே ஒர்க்கு 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 8 மணிக்கு முடிஞ்சிட்டு மதியம் ஒரு 12 மணிக்கு தூங்கி எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு ஒரு 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பேன். மறுபடியும் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட வேண்டியதான். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ண தெரியாது அவருக்கு, அப்படி தானே? வேறு எதுவும் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. நான் ரீல்ஸ் பண்ணுற ஆள். நாங்களாம் ரீல்ஸ் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம், அதை டைம் போட்டோம்ண்ணா. வேற ரீல்ஸ் மட்டும், இன்ஸ்டாகிராம் மட்டும் தான். இன்ஸ்டாகிராம் யூஸ், வாட்ஸ்அப்பும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் யார்கிட்டனா பேசின்னு இருப்போம் ஜாலியாக, அவ்வளோதானா. ரீல்ஸ் இது இன்ஸ்டாலே பேசுவோம் தான். இன்ஸ்டாவில் பேசினா மாட்டி போனாங்க, அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுவோம். ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே. இன்ஸ்டா தான். அப்படி இன்ஸ்டாவில் என்ன பார்க்குறீங்க? ரீல்ஸ் வரும். ரீல்ஸில் எவ்வளோ இருந்தால் அப்படியே தள்ளிட்டே அது போர் அடிக்கலையா? அது ஒரே அடியாக பார்த்தா போர் அடிக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் நேரம், வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம், காலேஜில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம், அப்படி பார்த்தாலே அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் நேரம். ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. ரீல்ஸில் என்ன அதிகமாக பார்ப்பீங்க? இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா, பொண்ணோட மூஞ்சி, கண் அழகு அப்படிதான் பார்ப்போம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பசங்க அதை பார்க்கறது இல்லைப்பா. முக்கியமானதை தான் பார்க்குறீங்க. எதோ பார்க்கணுமோ இந்த முக்கியமானதுல ஒரு அழுத்துறீங்களே தானே. மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்கன்னு தான் நம்ம டாபிக். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறத பார்த்தா உங்கள் மனசில் 90s கிட்ஸா 2K கிட்ஸான்னு வன்மத்தெல்லாம் கொட்டுற மாதிரி. ரொம்ப வயிற்றுச்சல் பிடிச்சி ஐராயிரானே. எப்போ தாண்டா தூங்குவேன்? நைட்டு ஒரு 11 மணி 12 மணிலாம் பார்த்துருவேன். 11 மணி 12 மணிக்கு இந்த வயசில்? 11 மணி 12 மணிக்கு நாலாம் வயசில் 7 மணி 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன்டா சாப்பிட்டுட்டு. ஐயே, நிஜமாகண்ணா? ஆமாடா, 12 மணி வரைக்கும் தூங்க. உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா மொபைல் பார்க்குறதுக்கு? அதெல்லாம் எதுவுமே திட்டமாங்கண்ணா. படிக்க சொல்லுவாங்க, படிச்சிடுவேன், அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் மொபைல் வந்து 10 மணிக்கு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா மட்டும் திட்டுவார். திட்டிட்டு அவர் அப்படியே பார்த்து தூங்கிடுவார். நான் நோண்டினே இருப்பேன். அவர் திட்டு அவரு டயர்டாயிருவார், ஆனால் நீ டயர்டாக மாட்டேன் பார்க்கறதுலேருந்து. ஆமாண்ணா. மொபைல் யூஸ் பண்ணுறது மட்டும் விட மாட்டேன். அடிக்ட் ஆகிட்டேண்ணா, எப்படின்னே தெரிலண்ணா. ஆனால் 8 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணுவோண்ணா. தூங்குறது வந்து ஒரு 2-3 ஆயிரம் கிளாஸில் காலேஜ். ஊர் சைடு இருந்து வர பசங்க அங்கே தூங்க மாட்டானுங்க. ட்ரெயினில் தூங்கின்னு வருவானுங்க, கிளாஸில் வந்து தூங்குவானுங்க. வீட்டில் தூங்க மாட்டானுங்க யாரும்.
வீட்டில் ஃபோன் பார்த்துட்டு காலையில் தூங்க நைட்டு 1 மணி ரீல்ஸ் அமுச்சு விட்றானா இந்த பையன் எனக்கு இதோ இவன் இருக்கிறானே விடைகாலிலே அமுச்சு விட்ருவான் எனக்கு ரீல்ஸு அவள்தானா. ஒரு நாள் ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்து வச்சுட்டு வேலையை பார்ப்போம் ப்ரோ. ஃபோனே இல்லைன்னா பரவாயில்ல, அது மேலே இருக்க முடியும். அது ஈஸி தான் ப்ரோ. இந்த மழை டைம்லாம் கரண்ட் கட் ஆயிரும், ஃபோனில் சார்ஜ் இருக்காது, எல்லாம் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஃபோன் இல்லைனாலும் ஜாலியாக தான் இருக்கும். அப்போ உங்கள் ஆள் மனசுக்கு தெரியுது ஃபோன் இல்லைன்னா வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு தெரியுது. ஆனால் இருந்தாலும் அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. ஆமாம் ப்ரோ. மொபைல்னால் வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் யூடியூப் நைட்டு நேற்று ஃபுல்லாக பார்த்தேன்னா சாரபாம்புக்கு விஷம் இருக்கான்னு பார்த்தேன். சாரபாம்புக்கு விஷம் கிடையாது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாம்பு என்ன விஷம் பாடுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. பாம்பேல ஒரு கம்பெனிண்ணே, ஒரு கம்பெனியில் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு 6 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தா அவங்க கம்பெனியில் வேலையே கொடுக்குறாங்களாம். பார்த்தாவே வா. ஆமாம், ஃபோனை பார்க்கறது தான். நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தேனே, எப்போ என் ஹிஸ்ட்ரியை பார்த்தா உடனே அப்ளை பண்ணி கிளம்பிடுங்க பாம்பேக்கு. பாம்பே இங்கே சென்னை ஒன்றும் வரலையா? கம்பெனி வந்து பாம்பே கம்பெனி. கம்பெனி பேர் தெரியுமா? பேர் வந்து மாக்கி. மாக்கி. ஏன்னா பேரே மாக்கி கீக்கின்றீங்க. நம்ம கரெக்டாக பாம்பே போகிறீங்க, கரெக்டாக போங்க. ஏன்னா பாம்பேல வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, பார்த்துட்டு இருக்கோம், என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் அப்படியே அடிக்க வச்சுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அடைக்க வச்சுட்டு பார்த்து தான் இருப்பேன். சேம் வியாதி தான் உனக்கும் எனக்கும் அதான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. 6 மணி நேரம்லாம் பார்க்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகேவா? ஒரு 1 ஹவர் பாரு, அவ்வளோதான் டைம் பாஸுக்கு. ஃபுல்லாக பார்க்காத, ஓகேவா? அதே மாதிரி மெயினாக பாத்ரூம் வந்து அடைக்கலாம் வைக்காத, சரியா? பின்னாடி கிட்னியில் கல் வந்துடும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். சரிங்கண்ணா, இனிமேல் குறைச்சிக்கிறேன் நான் ஃபோன் நல்லா பார்க்குறது. குறைச்சிக்கோ, நல்லா படி, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓகேம்மா, பாய்மா. எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.